கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அதன் பின்பு அந்த நேரத்தில் அவனுடைய இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் பார்க்கின்ற வேளையில் அதிக அளவில் பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த இடத்துல யோசேப்புக்கு பின்பு வந்ததான அந்த பார்வோன்கள் யோசேப்பை மறந்து போனார்கள். இப்படிப்பட்டதான ஒரு ஜாதி பலுகி பெறுகிறதை பார்த்த உடனே ஒரு பார்வோனுக்கு ஒரு யோசனை வந்தது. இவர்கள் நம்மை விட பலத்து போனால் நம்மை மேற்கொள்வார்கள், யுத்தம் வரும் என்று சொன்னால் அந்த யுத்தத்தில் அவர்கள் நிச்சயமாய் நம்மை மேற்கொள்வார்கள். ஆகவே அவர்கள் பெருகாதபடிக்கு நாம் ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி புதிதாக பிறக்கப் போகிறதான ஆண் பிள்ளைகளை கொல்ல அவன் ஒரு சதி திட்டம் தீட்டுகிறான். அதன்படியாக அந்த எகிப்து தேசத்தில் பிறந்ததான 2 சின்ன பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கொல்ல வேண்டும், நைல் நதியிலே போட வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை போடுகிறான். அப்பொழுது அநேக பிள்ளைகள் இறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்பொழுதும் கூட ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை இந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களை கொண்டு நினைக்கிறார். இவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு இரட்சகரை அவர் ஏற்படுத்த திட்டம் கொண்டிருக்கிறார். அதன்படியாக பார்க்கும் பொழுது மோசே என்கிறதான ஒரு தலைவனை அவர் தெரிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அவர் பிறப்பிலேயே தலைவர் அல்ல, ஒரு குழந்தையாக பிறக்கிறார். குழந்தையாக பிறந்து அந்த இடத்துல வளர்ந்து பெரியவனாகிறார். அவருடைய பிறப்பு பார்க்கும் பொழுது அந்த எகிப்தினுடைய பார்வோனுடைய மகள் அந்த இவனை தத்தெடுத்து வளர்த்து அந்த இடத்துல ஒரு ராஜகுமாரனைப் போல நடத்தி வந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் மோசே முன்குறிக்கப்பட்டவர், தேவனாலே முன்குறிக்கப்பட்டவர். அவர் செய்ததான காரியம் என்று சொன்னால் பெரிய காரியங்களை எதிர்காலத்தில் அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக செய்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் இந்த மோசேவினுடைய வாழ்க்கைக்காக கர்த்தரை நன்றி செலுத்த வேண்டும். மோசேயை எவ்வாறு தேவன் பயன்படுத்தினார், செயல்படுத்தினார், இஸ்ரவேல் மக்களை எப்படி அவர் இந்த கானானுக்கு அழைத்து செல்ல ஆயத்தப்படுத்தினார் என்பதை பார்ப்போம். இந்த நேரத்தில் இந்த மோசேயினுடைய வாழ்க்கைக்காக, அவர் பிறந்த பிறப்புக்காக நன்றி செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அந்த இஸ்ரவேல் மக்கள் கிட்டத்தட்ட 340 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த வேளையில் அவர்களை மீட்பதற்கு ஒரு மோசையை ஏற்படுத்தினார் ஐயா. அதே போல் ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட அநேக மோசைகள் எழும்ப வேண்டும் ஐயா. அநேக பாவத்தில் இருக்கிற மக்களை மீட்க நீர் ஆண்டவரே அநேக இரட்சகர்களை ஏற்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும். ஆமென்.